தமிழ்நாட்டோட அறிவியல் வரலாறுங்கிறது வெறும் பாடப்புத்தகத்துல படிக்கிற விஷயம் மட்டும் இல்லங்க. அது நாம பாக்குற வானத்தோட நீல நிறத்திலையும் கோடிக்கணக்கான மக்களோட கனவுகள்லயும் கலந்திருக்கு. அந்த வரலாற்றை செதுக்கின 2 பெரிய மேதைகளோட கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? சரி, இந்த முடிவே இல்லாத மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு நம்மகிட்ட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி இருக்கு. அந்த கருவிதான் வேற எதுவும் இல்ல, அறிவியல். பல 100 வருஷமா நம்ம தமிழ்நாடு அறிவியலோட இந்த தீபத்தை ஏந்திக்கிட்டு வந்திருக்கு. சும்மா சொல்லல, நம்ம பழைய இலக்கியங்கள்ல இருக்கிற வானியல் குறிப்புகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற நவீன கண்டுபிடிப்புகள் வரைக்கும் நம்ம அறிவியல் பாரம்பரியம் ரொம்ப ஆழமானது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் அது வளர்ந்துட்டு தான் இருக்கு. நம்ம வரிசையில முதல் மாமேதை சர் சி.வி. ராமன். ஒரு சாதாரண கடல் பயணம் இந்த பிரபஞ்சத்தையே நாம பாக்குற விதத்தை எப்படி மொத்தமா மாட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பாக்கலாம். இப்ப நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணுவோம். வருஷம் 1921. மத்திய தரைக்கடல். அமைதியான நீல நிற தண்ணிக்கு மேல ஒரு கப்பல் மத்துவா போயிட்டு இருக்கு. அந்த கப்பலோட டெக்ல நின்னு ஒருத்தர் வானத்தையே அண்ணாண்டு பாத்துக்கிருக்காரு. அப்படி பாக்கும்போது அவர் மனசுல ஒரு சின்ன கேள்வி பொறி தட்டுது. அந்த கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இந்த வானம் நீலமா இருக்கு? ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தோணுது இல்லையா? நம்ம எல்லாரும் தினமும் வானத்தை பாக்குறோம். ஆனா இந்த கேள்விய நம்ம எத்தனை பேர் கேட்டிருப்போம்? ஆனா பாருங்க, இந்த ஒரு சாதாரண கேள்விதான் அவருக்கு நோபல் பரிசு வரைக்கும் வாங்கி கொடுத்துச்சு. இந்த கேள்விக்கான பதில் ஒளிச்சிதறல், அதாவது லைட் ஸ்கேட்டரிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுல ஒளிஞ்சிருக்கு. அது என்ன ஒளிச்சிதறல்? ரொம்ப சிம்பிள். சூரியனோட வெளிச்சம் நம்ம பூமிக்குள்ள வரும்போது காத்துல இருக்கிற கோடிக்கணக்கான சின்ன சின்ன துகள்கள் மேல படுது. பட்ட உடனே அந்த ஒளி நாலா பக்கமும் சிதறுது. ஒரு பட்டாஸ் வெடிச்சா எப்படி சிதறுமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, சூரிய வெளிச்சத்துல வானவிலோட 7 கலரும் கலந்திருக்கு. அதாவது விப்ஜியார். இதுல இந்த நீல நிற ஒளி மட்டும் மத்த கலரை விட ரொம்ப அதிகமா சிதறும். அப்படி நாலா பக்கமும் சிதறன அந்த நீல ஒளிதான் நம்ம கண்களுக்கு வந்து சேருது. அதனாலதான் வானம் நமக்கு நீலமா தெரியுது. இவ்ளோதாங்க விஷயம். நம்ம திருச்சியில பிறந்த இந்த மாமேதையோட சாதனை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. இந்த ஒளிச்சிதறல் கண்டுபிடிப்புக்காக 1930ல அவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைச்சது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆசியாவிலேயே அறிவியலுக்காக நோபல் பரிசு வாங்கின முதல் நபர் இவர்தான். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட மிக உயரிய விருதான பாரத ரத்னாவும் இவருக்கு கொடுத்தாங்க. சர் சி.வி. ராமன் வானத்தோட ரகசியத்தை பூமிக்கு சொன்னாருன்னா, நம்ம அடுத்த ஹீரோ இந்தியாவோட கனவுகளையே வானத்துக்கு கொண்டு போனாரு. ஒரு விஞ்ஞானியா, ஒரு தேசத் தலைவனா, நம்ம எல்லார் மனசுலயும் நிக்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். டாக்டர் கலாம்னு சொன்னாலே நமக்கு 2 முகம் ஞாபகத்துக்கு வரும். ஒன்னு, இந்தியாவின் ஏவுகணை மனிதர். நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக ஏவுகணை திட்டங்களுக்கு உயிர் கொடுத்தவர். இன்னொன்னு, மக்களின் குடியரசுத் தலைவர். கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தவர். அவரோட வாழ்க்கை பயணத்தை பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பாடம். ராமேஸ்வரம் மாதிரி ஒரு சின்ன ஊர்ல பிறந்து வானூர்தி பொறியியல் படிச்சு நம்ம இந்தியாவோட முதல் குடிமகனா உயர்ந்தாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? நாம கனவு கண்டா அந்த கனவுகளுக்கு எல்லையே கிடையாதுன்னு நமக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அறிவியலுக்கும் நம்ம தேசத்துக்கும் அவர் செஞ்ச சேவைக்காக பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னான்னு இந்தியாவோட 3 பெரிய குடிமகன் விருதுகளும் அவருக்கு கிடைச்சது. ஆனா இந்த விருதுகளை எல்லாம் தாண்டி அக்னி சிறகுகள் மாதிரி அவர் எழுதின புத்தகங்கள் மூலமா இன்னிக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மனசுல ஒரு உத்வேகத்தை விதைச்சிட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் அவரோட உண்மையான சொத்து. சரி, இப்போ இந்த 2 மாபெரும் தலைவர்களோட மரபு, அவங்க நமக்கு விட்டுட்டு போன அந்த அறிவுச் சுடர் பத்தி பார்க்கலாம். வானம் ஏன் நீலமா இருக்குன்னு கண்டுபிடிச்சதுல ஆரம்பிச்சு ஒரு முழு தேசத்தோட கனவுகளுக்கும் சிறகு கொடுத்தது வரை சர் சி.வி. ராமன் ஆகட்டும், டாக்டர் ஏபிஜே கலாம் ஆகட்டும், இவங்க 2 பேருமே அறிவியல்ங்கிற ஒரு கருவியை வச்சு இந்த உலகத்துல தங்களோட முத்திரையை ரொம்ப ஆழமா பதிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பெரிய வழிகாட்டி. அவங்களோட பயணம் இப்போ நம்ம முன்னாடி ஒரு கேள்விய வைக்குது. அடுத்த தலைமுறையான நாம, நீங்க, நாம எல்லாரும் எந்த பெரிய கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க போறோம்? யோசிச்சு பாருங்க.